சரி 2019 என்ன சொல்றாங்க பாருங்க. P belongs to R எனவும் P ஒரு மெய்யெண் எனவும் 2019 இருபடி சமன்பாடுகள் P belongs to R எனவும் P ஆனது ஒன்றுக்கும் சமன் அல்லது சிறிது அதோட பூஜ்ஜியத்தோட பெரியது எனவும் கொள்ளும். ஒன்றானது சமன்பாடு P வர்க்கம் x வர்க்கம் சக 2x சக P P வர்க்கம் x வர்க்கம் 2x சக P சமன் பூஜ்ஜியத்தின் ஒரு மூலம் அன்று எனவும் காட்டுகிறது. அப்ப ஒரு மூலம் என்று சொன்னா எப்படி காட்டலாம்? இது ஒரு மூலம் என்றது எப்படி காட்டலாம்? அந்த சமன்பாட்டுல கொண்டு வந்து பிரதியிடும் போது LHS RHS க்கு சமனாக வந்தால், அதாவது அந்த சமன்பாடு திருப்தி செய்யப்பட்டால் அது அந்த சமன்பாட்டின் மூலம். அப்படி LHS RHS க்கு சமனாக, அதாவது பூஜ்ஜியத்துக்கு சமனாக இல்லைன்னு சொன்னால், ஆகவில்லை என்று சொன்னா என்ன, அது மூலம் அல்ல. இப்ப நம்ம இதுல LHS எடுத்து பார்ப்போம். இதுல LHS எடுத்து பாருங்க. என்ன சொல்லுங்க? x சமன் உண்டாகும் போது என்ன சொல்லுங்க? LHS P வர்க்கம் சக 2 சக P. இப்ப என்ன சொல்லுங்க? P பெரிது பூஜ்ஜியம். அப்ப P வர்க்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பெரிது பூஜ்ஜியம். எனவே P வர்க்கம் சக P சக 2 நிச்சயமாக பூஜ்ஜியத்தை விட பெரியது. எனவே P வர்க்கம் சக என்ன சொல்லுங்க? P சக 2 not equal 0. அதாவது LHS x சமன் உண்டாகும் போது இந்த LHS வந்து இந்த RHS க்கு சமன் இல்லை, பூஜ்ஜியத்துக்கு சமன் இல்லை. எனவே x சமன் 1 ஆனது P வர்க்கம் x வர்க்கம் சக 2x சக P சமன் பூஜ்ஜியத்தின் ஒரு மூலம் அன்று. அப்ப திருத்தி செஞ்சாதான் மூலம், இல்லைன்னு சொன்னா மூலம் இல்லை. அல்பா கமா பி ஆகியன இச்சமன்பாட்டின் மூலங்கள் என கொள்வோம். அல்பா கமா பி ஆகிய இரண்டு மெய் என காட்டுக. அப்ப ஒரு சமன்பாட்டுல வந்து என்ன சொல்லுங்க, ஒரு இருபடி சமன்பாட்டு மூலம் மெய் என்று காட்டணும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? ரைட், அதோட டெல்டாவை எடுத்துக்கொள்ளணும், அதாவது தன்மை காட்டியை எடுத்துக்கொள்ளணும். ரைட், அந்த தன்மை காட்டியை எடுத்துட்டு அது வந்து என்ன, பெரிது அல்லது சமன் பூஜ்ஜியம் என்று காட்டிட்டீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுங்க? அதோட மூலங்கள் மெய்யானவை. பெரிது பூஜ்ஜியம் என்று சொன்னால் என்ன, மூலங்கள் மெய்யானவையும் வேறானவையும். அதுக்கு ஏற்ற மாதிரி வசனமான தன்மை காட்டி சிறிது பூஜ்ஜியம், டெல்டா சிறிது பூஜ்ஜியம் என்று சொன்னால் என்ன மூலங்கள் கற்பனை மூலம் ஆக இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இது எதை வச்சு காணப்போறோம்? டெல்டா தன்மை காட்டி. அப்ப P வர்க்கம் x வர்க்கம் 2x சக P சமன் பூஜ்ஜியத்தின் டெல்டா அப்படி வரும். x குணகத்திர வர்க்கம் 4 சய 4 மடங்கு x வர்க்கத்திர குணகம் இன்டு ஒருமை உறுப்பு. சோ 4 சய 4 T கணம், 4 பொதுவா எடுத்தீங்கனால் 1 சய T கணம். இது டெல்டா. அப்ப இங்க வந்து என்ன சொல்லுங்க? தரவின் படி, மீதி இருக்கிற இந்த தரவின் படி என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லலாம்? P வந்து என்ன சொல்றோம்? சிறிதல் சமன் 1. அப்ப P கணம் நிச்சயமாக வந்து என்ன சொல்லுவோம்? 1 விட சிறிதாக இருப்பது. நேர் குணகங்கள் சொன்னா வடிவா வர்த்திச்சு கொள்ளலாம். பூஜ்ஜியத்தை விட பெரியது. அப்ப P கணம் நிச்சயமாக 1 விட சிறிது. எனவே 1 சய P கணம் என்றது பெரிதல் சமன் பூஜ்ஜியம். 1 சய P கணம் பூஜ்ஜியத்தை விட பெரிதென்றால் 4 தர 1 சய P கணமும் பூஜ்ஜியத்தை விட பெரியது 4 ஆல் பெருக்கும் போது. எனவே டெல்டா நம்ம இங்க எடுத்துக்கொண்ட டெல்டா வந்து என்ன, பெரிதல் சமன் பூஜ்ஜியம். எனவே x வர்க்கம் சக P வர்க்கம் x வர்க்கம் சக 2x சக P
சமன் பூஜ்ஜியத்தின் இம்மூலங்கள் மெய்யானவை. என்ன சொல்லுவோம்? மூலங்கள் மெய். ஓகே, இதோட இந்த பாட்டு முடியுது. சரிதானே? இந்த பாட்டு இதோட முடியும். அடுத்தது என்ன கேட்கிறாங்கன்றத பாருங்க. ஆகிய இரண்டு மெய்யென காட்டிட்டு அல்பா பிளஸ் பீட்டா அல்பா பீட்டா ஆகியவற்றை p இன் சார்பில் காண்க. அல்பா சக பீட்டா அடுத்து அல்பா பீட்டா மூலங்களின் கூட்டுத்தொகை மூலங்களின் பெருக்குத்தொகை. அல்பா பிளஸ் பீட்டா என்ன சொல்லுவோம்? அல்பா பிளஸ் பீட்டா மூலங்களின் கூட்டுத்தொகை என்பது என்ன? x இன் குணகம், அதுல மைனஸ். அப்ப சய இரண்டின் கீழ் x வர்க்கத்தின் குணகம். அடுத்தது அல்பா பீட்டா ஒருமை உறுப்பு, அதன் கீழ் x வர்க்கத்தின் குணகம். அதாவது அல்பா பீட்டா சமன் என்ன? 1 இன் கீழ் p. இப்ப என்ன p இன் சார் எழுதி என்ன காட்டுங்க? இது 1 இன் கீழ் அல்பா சய 1 1 இன் கீழ் பீட்டா சய 1. அப்ப 1 இன் கீழ் இது எப்படி எழுதலாம் பாருங்க. அடைப்பினீங்க அல்பா பீட்டா மைனஸ் அல்பா பிளஸ் பீட்டா in minus 1 beta minus 1 alpha அடுத்து minus minus plus plus 1. சரி, அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம்? இப்படி வரப்போகுது. எனவே இங்க எழுதி கொள்ளக்கூடியது ஒன்றின் பீட்டா சை 1 சமன் ஒன்றின் அல்பா பீட்டா. அல்பா பீட்டா பெருக்கத்துக்கு பதிலாக 1 இன் கீழ் p மைனஸ் இங்க அல்பா பீட்டாக்கு பதிலாக அல்பா பிளஸ் பீட்டாக்கு பதிலாக சய 2 இன் கீழ் p வர்க்கம் சக 1. சோ இங்க என்ன வரும்? 1 இன் கீழ் p பிளஸ் 2 இன் கீழ் p வர்க்கம் சக 1. அப்ப கீழ ஃபார்மசி என்ன? p வர்க்கம். சோ 1 இன் கீழ் என்ன வருவீங்க? p plus 2 சக p வர்க்கம். கீழ ஃபார்மசி p வர்க்கம். எனவே 1 இன் கீழ் அல்பா சை 1 தர 1 இன் கீழ் பீட்டா சை 1 சமன் p வர்க்கத்தின் கீழ் p வர்க்கம் சக p சக 2. அப்ப இதுதான் காட்டி சொன்ன விடை. சோ அதை காட்டி சரிதானே? அடுத்தது என்ன காட்டுக? இதில் இருந்து என்ன காட்டுக? இதுக்கு பிறகு என்ன இருக்கிறாங்க? அல்பாவின்கள் அல்பா சை 1 பீட்டாவின்கள் பீட்டா சை 1 ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு எனவும் இம்மூலங்கள் இரண்டும் நேர் எனவும் காட்டலாம். சோ முதல் வந்து என்ன சொல்லுவோம்? அந்த இருபடி சமன்பாடை காணும். அப்ப இருபடி சமன்பாடு என்ன சொல்லுவோம்? இங்க அல்பாவின்கள் அல்பா சை 1 பீட்டாவின்கள் பீட்டா சை 1 மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு. அப்ப உங்களுக்கு என்ன தேவை? மூலங்களின் கூட்டுத்தொகை தேவை, மூலங்களின் பெருக்குத்தொகை தேவை. அப்ப மூலங்களின் கூட்டுத்தொகையை முதலாவது பார்ப்போம். அல்பாவின்கள் அல்பா சை 1 பிளஸ் பீட்டாவின்கள் பீட்டா சை 1. அப்ப என்ன சொல்லுவோம்? ஃபார்மசி அல்பா தர பீட்டா சை 1 பிளஸ் பீட்டா தர அல்பா சை 1. ரைட்? இப்படி வரும். அதற்கு அல்பா சை 1 பீட்டா சை 1. அப்ப அல்பா சை 1 பீட்டா சை 1 தனியே காண தேவையில்லை. இங்க நம்ம கண்டுட்டு ஒன்றின்கள் அல்பா சை 1 ஒன்றின்கள் பீட்டா சை 1 கண்டுட்டு. சோ இங்க வந்து என்ன மேலுக்கு மட்டும் கண்டோம்னா சரி. அதாவது அல்பா பீட்டா இரண்டு அல்பா பீட்டாக்கள் இருக்கு. சய அல்பா சய பீட்டா. எனவே சய அல்பா பிளஸ் பீட்டா சய அல்பா பிளஸ் பீட்டா. ரைட்? அவ்வளவுதான் விஷயம். அல்பா பீட்டா சய அல்பா சய பீட்டா சய அல்பா பிளஸ் பீட்டா. அதற்கு இதை வந்து இப்படி எழுதுவோமா? நம்மளுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்குமென்றதுக்காக இதை வந்து என்ன ஒன்றின் கீழ்
alpha psi உண்டு beta psi உண்டு என்று எழுதிக்கொள்ளும். இப்ப இரண்டு alpha beta க்கு பதிலாக என்ன சொல்லுவோம், alpha beta பெருக்கத்துக்கு பதிலாக நம்ம என்ன பாவிச்சோம், alpha beta பெருக்கம் சமன் என்ன, 1 p என்று எழுதினோம். alpha plus beta என்றது என்ன, மைனஸ் 2 p வர்க்கம். இது ரெண்டும் ஏற்கனவே நம்ம எடுத்துக்கொண்ட முடிவு. சோ இங்க இரண்டு alpha beta க்கு பதிலாக 2 p psi, இங்க alpha plus beta க்கு பதிலாக psi 2 p வர்க்கம் என்றால் சகவாக மாறும் 2 p வர்க்கம். தர 1 alpha psi உண்டு beta psi உண்டு என்றால் என்ன, 1 alpha psi உண்டு beta psi உண்டு என்றது என்ன, p வர்க்கம் தர, ரைட், p வர்க்கம் தர p வர்க்கம் அதன் கீழ் p plus 2. அப்ப கீழ வந்து பாருங்க, இரண்ட வெளியில எடுக்கலாம். இங்க ஃபார்மசி என்ன, p வர்க்கம், கீழ வந்து என்ன, p வர்க்கம் வரப்போகுது. ரைட், இங்க என்ன வரும், p சக 1, ரைட், p சக 1. இங்க வந்து என்ன வரும், p வர்க்கம் சக p சக 2. p வர்க்கம் கேன்சல் ஆகினால் இங்க என்ன வரும், 2 இன் கீழ் p வர்க்கம் சக p plus 2, p plus 1. இப்படி வரும். அப்ப இது என்ன சொல்லுவோம், மூலங்களின் கூட்டுத்தொகை அல்பாவின் கீழ் alpha psi 1 plus பீட்டாவின் கீழ் beta psi 1. இப்ப என்ன சொல்லுவோம், கீழே 2 பெருக்கம் அல்பாவின் கீழ் alpha psi 1 இங்கு பீட்டாவின் கீழ் beta psi 1. ரைட், 2 பெருக்கம் மூலங்களின் கூட்டுத்தொகை கண்டிருக்கோம், பெருக்கம் alpha பீட்டாவின் கீழ் அல்லது alpha பீட்டா தர 1 இன் கீழ் alpha psi 1 beta psi 1. alpha பீட்டாக்கு பதிலாக 1 இன் கீழ் p தர என்ன, 1 கீழ் alpha psi 1 1 இன் கீழ் beta psi 1 க்கு பதிலாக p வர்க்கம் அதன் கீழ் p வர்க்கம் சக p சக 2. ஓகே, சோ இங்க வந்து என்ன வரும், இங்க p இன் கீழ் ரைட் p வர்க்கம் சக p plus 2. சோ மூலங்களின் கூட்டுத்தொகை கண்டுட்டோம், பெருக்க தொகை கண்டுட்டோம். அப்ப இங்க எழுத வேண்டிய விஷயம், அப்ப இங்க வந்து பாருங்க என்ன சொல்லலாம் பாருங்க, இங்க ரைட் அல்பாவின் கீழ் alpha psi 1 கமா பீட்டாவின் கீழ் beta psi 1 ரைட் ஆகியவற்றை ரைட் மூலங்களாக உடைய இருபடி சமன்பாடு ஆகியவற்றை மூலங்களாக உடைய இருபடி சமன்பாடு எப்படி எழுதலாம், ரைட், எப்படி எழுதலாம் என்று பாத்தீங்கன்னா x மைனஸ் அல்பாவின் கீழ் alpha psi 1 x மைனஸ் பீட்டாவின் கீழ் beta psi 1 சமன் 0. அப்ப இதுவரைக்கும் கேள்விகள் செஞ்ச நம்ம யோசிக்காம நேரடி எழுதலாம். மைனஸ் என்ன வரும், அல்பாவின் கீழ் alpha psi 1 பிளஸ் பீட்டாவின் கீழ் beta psi 1 x பிளஸ் அல்பாவின் கீழ் alpha psi 1 இன்டு பீட்டாவின் கீழ் beta psi 1 சமன் 0. அதாவது மைனஸ் அல்பாவின் கீழ்